ஆலயங்களில் அடிப்பிரதட்சிணம் செய்வதால் என்ன மாதிரியான நன்மை கிடைக்கும் சொன்னா, அடிப்பிரதட்சிணம் செய்வதற்கு பொறுமை என்பது இருக்க வேண்டும் அல்லவா? ஒரு தவம் செய்வதற்கு இணையானதுதான் இந்த அடிப்பிரதட்சணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. கொஞ்சம் கூட கேப் இல்லாம ஒவ்வொரு அடியா ஒட்டி 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 வைக்கணும்னு சொன்னா நாம் கீழே விழுந்து விடவும் கூடாதுன்னும் பொழுது நம்முடைய மனம் அந்த இடத்திலே ஒருமுகப்பட்டு விடுகிறது. ஒருமுகப்படும் பொழுது இறைவனுடைய திருநாமங்களை மனதிற்குள்ளாக ஜபம் செய்து கொண்டே அடிப்பிரதட்சணை செய்யும் பொழுது, அந்த அடிப்பிரதட்சணத்தை செய்யும் பொழுது முழுமையான பலன் என்பது நம்மிடத்திலே வந்து சேர்ந்து விடுகிறது. அடிப்பிரதட்சணம் செய்வதால் என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த அடிப்பிரதட்சணம்ங்கிறத நம்ம ஆலயங்களில் செய்வதை தான் பார்த்திருப்போம். ஆலயங்களில் அடிப்பிரதட்சணம் செய்வதால் என்ன மாதிரியான நன்மை கிடைக்கும் சொன்னா, அடிப்பிரதட்சணம் செய்வதற்கு பொறுமை என்பது இருக்க வேண்டும் அல்லவா? அடிப்பிரதட்சணம் செய்யக்கூடிய முறைகள் என்ன? முதல்ல வலது கால் எடுத்து இப்படி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த கட்ட விரலை ஒட்டியவாறு இடது காலினுடைய அந்த பாதங்கள், அதாவது பின்னாடி அந்த குதிகாலை வைக்கணும். அப்படி ஒன்றோடு ஒன்று அப்படி தொட்டுக்கொண்டே ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்க வேண்டும்ங்கிறது இருக்கு இல்லையா? பொதுவாக நாம் நடக்கும் பொழுது, பொதுவாக பிரதட்சணம் பண்றோம், ஆலயத்தை வந்து பிரதட்சணம் பண்றோம், நடக்கும்போது என்ன பண்ணுவோம்? முழுமையாக நம்முடைய பாதங்கள் தரையிலே முழு பாதமும் அழுந்த பதியாது தானே. என்ன பண்ணுவோம்னா, இந்த நுனியில, இந்த காலினுடைய இந்த நுனி மட்டும்தான் விரல்களால் அப்படியே ஜம்ப் பண்ணி போயிட்டே இருப்போம். அப்படிதான் நடந்துகிட்டே போயிட்டு இருப்போம். பொதுவாக நடக்கும்போது பார்த்தோம்னா இந்த கால் நுனி படும், பின்னாடி அடிப்படும், அவ்வளவுதான், டக்கு டக்கு டக்குன்னு போயிட்டே இருப்போம் வேக வேகமா. சாதாரணமா நடக்கும்பொழுது அப்படிதான் நடப்போம். ஆனால் அடிப்பிரதட்சணம் என்று வரும் பொழுது நம்முடைய முழு பாதமுமே அந்த ஆலயத்தினுடைய அந்த பிரகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த தரைகளின் மீது அழுந்த பதிகிறது. அப்படி அழுத்தி காலை வச்சாதான் அடுத்த காலை எடுத்து கரெக்டா அதுக்கு முன்னாடி, அதாவது இந்த கட்ட விரலை ஒட்டின மாதிரி ஒரு பொசிஷன்ல வைக்க முடியும். இப்படி இந்த பொறுமை என்பது அவசியம் தேவைப்படுகிறது இந்த அடிப்பிரதட்சணம் செய்வதற்கு. இப்படி பொறுமையாக அடிப்பிரதட்சணம் செய்யும் பொழுது இறைவனினுடைய அந்த திருநாமங்களை ஜபித்து கொண்டே அந்த கவன சிதறலின்றி முழுமையாக இறைவனின் பால் ஒன்றக்கூடிய ஒரு தன்மை என்பது இந்த அடிப்பிரதட்சணம் செய்யும் பொழுது கிடைக்கிறது. நம்மையும் அறியாமல் இந்த பாதமானது அந்த ஆலயத்தினுடைய அந்த தரைகளிலே அழுந்த பதிகிறது. இப்படி அழுந்த பதியும் பொழுது நம்முடைய உடல் முழுக்கவே அந்த தெய்வீக அதிர்வலைகள் என்பது உள்ளே ஊடுருவி செல்கிறதுன்னு சொல்றார். எல்லாவற்றையும் விட இந்த கவன சிதறல் இன்றி முழுமையான கவனம் முழுக்க அங்கேயே வந்து சேர்ந்துறது இல்லையா? அந்த கவனத்தை ஒருமுகப்படுத்துகின்ற இடமாகவும் அது அமைந்திருக்கிறது. ஒருமுகப்படுத்துகின்ற பயிற்சியாகவே ஆக்சுவலி இந்த தியானம் மூலியமா கூட சுவாமி வழிபடலாம். உட்கார்ந்து ஒரே இடத்துல உட்கார்ந்து ஒரு தியானம் செய்கிறார். ஒரு தியானம் செய்யும் பொழுது அந்த தியானத்திலேயே இறைவனினுடைய அந்த திருவுருவத்தை கொண்டு வந்து, உதாரணத்திற்கு நம்ம பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தியானத்தை பண்றான்னு வச்சுக்கோமே, மனசுக்குள்ளாவே ஜபித்து கொண்டே இருப்பார்கள். அதாவது வாய் வழியாக உச்சரிப்பதை விட வாயை திறக்காமல் மனதிற்குள்ளாகவே நம சிவாயா என்று அப்படியே தியானம் பண்ணி உட்கார்ந்து இருக்கா இல்லையா, அவர்களுக்கு இன்னும் சித்தியாயிடும்னே சொல்லுவா. அதைத்தான் தவம் அப்படின்னு சொல்றா இல்லையா? அந்த தவத்தை போன்றதுதான், ஒரு தவம் செய்வதற்கு இணையானதுதான் இந்த அடிப்பிரதட்சணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. ஏன்னு சொன்னா, அந்த கவன சிதறல் இன்றி அப்படியே ஒரு அடியை முழுக்க அழுந்த பதிய வைக்கிறார்கள். இவங்களால ஒரு இடத்துல அமர்ந்துட்டு தியானம் பண்றதுக்கான பிராக்டிஸ்ங்கிறது இவங்கள்ட்ட இருக்காது. அப்ப என்ன பண்ணுவான்னு சொன்னா, இது போல் அடிப்பிரதட்சணம் செய்வோமேன்னு சொல்லிட்டு அதனுடைய முதல் பகுதியாக, அதாவது இந்த ஒரு தவம் செய்வதற்கான ஒரு பயிற்சியாக, ஒரு வார்ம் கூட வச்சுக்கலாம். ஒரு கேம் ஆடுறதுக்கு கூட ஒரு வார்ம் பண்ணுவா தெரியுமா? அதே போல இறைவனின் பால் மனதை ஒருமுகப்படுத்துகின்ற பயிற்சியிலே ஒரு ஆரம்ப பாடமாக, ஒரு வார்ம் போல கூட இதை பிராக்டிசிங்காக கூட கொண்டு வந்துக்கலாம். அழகா இந்த அடிப்பிரதட்சணம் செய்யும் பொழுது மனமானது இறைவனின் பால் முழுமையாக ஒன்று விடுகிறது. அந்த இறைவனினுடைய திருநாமங்களை சொல்லிக்கொண்டே நிதானமாக ஒவ்வொரு அடியாக, அடின்னா அந்த அடியை வைத்து இந்த காலை ஒட்டின மாதிரியே அந்த கால் வைக்கணும். இந்த காலை விட்டு கொஞ்சம் கூட அது தள்ளி போகக்கூடாது. இப்படி இந்த கால் இங்க வச்சிருக்கோம்னு சொன்னா, அந்த கட்டை விரல்ங்கிறத நுனியில இருக்கும் இல்லையா, அதை ஒட்டியார் போல் அடுத்த காலை வைக்க வேண்டும், அந்த பாதங்களை வைக்க வேண்டும் சொல்ற.
கொஞ்சம் கூட கேப் இல்லாம ஒவ்வொரு அடியா ஒட்டி 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 வைக்கணும்னு சொன்னா நாம் கீழே விழுந்து விடவும் கூடாதுன்னும் பொழுது நம்முடைய மனம் அந்த இடத்திலே ஒருமுகப்பட்டு விடுகிறது. ஒருமுகப்படும் பொழுது இறைவனுடைய திருநாமங்களை மனதிற்குள்ளாக ஜபம் செய்து கொண்டே அடிப்பிரதட்சணை செய்யும் பொழுது, அந்த அடிப்பிரதட்சணத்தை செய்யும் பொழுது முழுமையான பலன் என்பது நம்மிடத்திலே வந்து சேர்ந்து விடுகிறது. பொறுமை என்பது வந்து சேர்ந்து விடுகிறது. இது யாரெல்லாம் பண்ணலாம்னு சொன்னா, ஒரு சில பேர் அவசரக்காரர்களா இருப்பா தெரியுமா? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுங்கிற மாதிரி அவசரப்பட்டு கோபப்பட்டு எல்லாம் பேசிடுவா, பட்டுன்னு குழந்தைகளை அடிச்சிடுவா. பிபி இந்த மாதிரிலாம் ப்ரெஷர் ரைசிங் இப்படிலாம் இருக்கு இல்லையா, ஒரு டிப்ரெஷன் ப்ரெஷர் இப்படிலாம் வர்றவாள் என்ன பண்ணலாம்னா, இந்த அடிப்பிரதட்சணத்தை செய்வதன் மூலமாக மனதிலே தெளிவு என்பது பிறக்கிறது. என்ன நன்மை கிடைக்கிறதுன்னு சொன்னா, ஒரு பொறுமை என்பது நம்மிடத்திலே வந்து சேர்ந்து விடுகிறது. அந்த பொறுத்தார் பூமி ஆழ்வார் சொல்றா இல்லையா, அந்த பூமியையே ஆளக்கூடிய திறனானது இவர்களிடத்திலே வந்து சேர்ந்து விடுகிறது. அந்த பொறுமையின் மூலமாக எதையும் ஜெயிக்கக்கூடிய, எந்த ஒரு பிரச்சனையையும் எதிர்கொள்ளக்கூடிய திறனானது, அந்த வலிமையானது மனதிற்குள்ளாக வந்து சேர்ந்து விடுகிறது. மனதை ஒருமுகப்படுத்தி ஒரு செயலை செய்து அதிலே வெற்றி பெறக்கூடிய திறனை இந்த அடிப்பிரதட்சணமானது கொடுத்து விடுகிறது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.